ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் 2 பேர் மாநிலங்களவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 பேர் அறிவிச்சிட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ செய்யூர் தனபால். இவங்க 2 பேரையும் தான் நாங்கள் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்றத திட்டவட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இருந்த ஒருத்தருக்கு வந்து பெரும் துரோகத்தை இழைச்சிருக்கிறாரு, ரொம்ப ஏமாற்றத்தில் அவர் இருக்கிறாரு. அடுத்த நிலைமை அவருக்கு என்ன, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார், இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு மனவேதனை இருக்கு. இந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தோமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை, இந்த அளவுக்கு நம்மளுக்கே துரோகம் பண்ணுவாரா? வெளி கட்சி தான் ஒரு துரோகம் பண்ணுவாரு, நம்ப வச்சு கழுத்தலா இருப்பாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரு. ஆனா கூட இருந்த எங்களுக்கே இது மாதிரி பண்ணிட்டாரு, இது எந்த விதத்துல நியாயம்? நான் யாருக்கிட்ட போய் முறையிடுவேன், நான் எங்க போய் செவுத்துல இடிச்சுப்பேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அதிமுகல 2 தலைகள் என்ன பண்ணிருக்கு, புலம்பி தள்ளி இருக்கிற தகவல் வந்திருக்கு. யார் அந்த தலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஜெயக்குமார், இன்னொன்னு விந்தியா. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வந்து ஒருத்தருக்கு உறுதி அப்படின்றது வந்து திட்டவட்டமா சொல்லப்பட்டது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்பதுரைக்கு வந்து ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. ஆனா இன்னொருத்தர் பதவியில வந்து ஒன்னு விந்தியாவுக்கு இருக்கும், இல்லாட்டி ஜெயக்குமார் அண்ணனுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்து தனபாலுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக வட்டாரத்துல இந்த 2 தலைகளும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, புலம்பி தள்ளி இருக்காங்க. குறிப்பா ஜெயக்குமார் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப விசுவாசமா இருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணியை முறிவுன்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி 8 அடி பஞ்சா, ஜெயக்குமார் அண்ணன் 16 அடி பஞ்சார். அந்த விதத்துல போய் என்ன சொன்னார்னா, 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் என் தொகுதியில நான் தோத்ததுக்கு யார் தெரியுமா காரணம்? பாஜக தாங்க காரணம். கிட்டத்தட்ட 40,000 இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அது நாங்க வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் ஜெயிக்கிற குதிரையா இருந்தேன். என் தொகுதியில வந்து நான் முடிசூடா மன்னனா இருந்தேன். ஆனா என் தொகுதியிலே நான் தோத்து நான் மண்ணை கவுனா அது முழுக்க முழுக்க காரணம் வந்து பாஜக தான். நாங்க பாஜக கூட தெரியாம நாங்க கூட்டணி வச்சோம். கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 40,000 ஓட்டு கிடைக்கல. அந்த 40,000 ஓட்டு தாங்க எனக்கு மிஸ் ஆயிருச்சு. அன்னைக்கு மட்டும் நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சுல, இன்னைக்கு நான் ராஜாதி ராஜாவா இருந்திருப்பேன் தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையா வந்து என்ன பண்ணாரு, பொங்குனார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற நம்பிக்கையில அவர் என்ன பண்ணாரு, பொதுவெளியில பேசினார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிச்சு. பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை இப்படிதான் தோக்கடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த அலைகள் வந்து என்ன பண்ணிச்சு, ரொம்ப தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே உஷாராயிட்டாங்க, எல்லாம் பாஜகவை எதிர்ப்புங்கப்பா அப்படின்ற ரேஞ்சில் வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் வந்து பாஜக வந்து சாடலனா கூட ஜெயக்குமார் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சாடினார். அதிமுக இருந்து ஒரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமாரும் ஜெயக்குமாரும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை கழுவி ஊத்துனாங்க, அண்ணாமலையை கழுவி ஊத்துனாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யற அளவுக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம், யார் மேல இருக்கிற நம்பிக்கை? நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன இனி பாஜக கூட போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நாங்க வந்து பாஜக கூட வந்து கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் பாவம் பரவாயில்ல, அவரு இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அவருக்கு நம்மள முட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ற ரேஞ்சில தான் ஜெயக்குமார் அண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை வச்சு செஞ்சாரு. திடுதிடுப்புன்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணனுக்கே தகவல் தெரியல. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுல அந்த விஷயம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு சில நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக நீ இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகுதான் நிறைய பேருக்கு என்னது அதிமுக கூட பாஜக கூட்டணியா அப்படின்ற ரேஞ்சில அதிமுக தலைவர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிந்திச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைலண்டா போய் கூட்டணி வச்சுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறார். கூட இருந்தவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான் விஷயம் இருக்கு. நீங்க சசிகலாவா இருக்கட்டும், டிடிவி தினகரன் இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு. ஆனா கூடவே சுத்தின செவ்வாழைக்கு இந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை இருக்கு. சரி, ஓகே, இதன் மூலியமா ஜெயக்குமார் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருந்ததா தான் பேச்சு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா
பிரஸ்ஸை வந்து சந்திக்கவே இல்லை. ஏன்னா ஏடகுடமா கேள்வி கேட்ட போறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் பிரஸ்ஸை சந்திக்காம இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ஸை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ஓகே அண்ணனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு, சரி ஓகே நான் வந்து என்னன்னா ஜெயக்குமார் அண்ணன் அண்டர் டீலிங்லாம் பேசுறேன், அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே, என்னுடைய நிர்பந்தம் இது மாதிரி, எனக்கு வந்து செக் வச்சுட்டாங்கண்ணே, இந்த பக்கமா நவர முடியல, அந்த பக்கம் நவர முடியல, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, சுத்திரி என்ன ரவுண்டு கட்டிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால போய் கூட்டணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்காரு, வீர் கொண்டு எழுந்திருக்கிறாரு. சரி எழுந்து வந்து அவருக்கு ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு டீலிங் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் சட்டமன்ற தொகுதியில நின்னா நான் தோத்துருவேன், கன்ஃபார்மா தோத்துருவேன், அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல. ஏன்னா போன தடவை 40,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் தோத்தேன், திரும்பவும் நான் அசிங்கமா தோக்கணுமா, அதனால தயவு செய்து நான் வந்து என்ன பண்ணல, சட்டமன்ற தொகுதியில நிக்கிறேன், தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, ராஜ்யசபா சீட்டு எனக்கு கொடுத்துட்டு எம்பி ஆயிரு, நான் டெல்லிக்கு போயிடுறேன், நீங்க இங்க எப்படி இது பண்ணீங்க, ஏன்னா அடுத்த வாட்டி அதிமுக ஆட்சியில உட்கார வைக்கிறது, எதிர்கட்சியில உட்காராதுங்க, அந்த முதல்ல யோசிங்க, நீங்க ஆட்சியை பிடிக்கிறீங்க எதிர்கட்சியா போய் உட்காருவீங்களா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அண்ணாவும் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. சோ அதனால வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடு அரசியலுக்கு வரலங்க, என்னை விட்டுருங்க, தயவு செய்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயக்குமார் அண்ணா ஓப்பனா கேட்டுதான் தகவல் வருது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுதான் நினைப்பு. ஏன்னா ஜெயக்குமார் அண்ணா இங்க இருந்தா திரும்பவும் தோத்துட்டாருன்னா ஏகப்பட்ட விரிசல் வரும், அதிமுகக்குள்ளே ஏகப்பட்ட விரிசல் வரும், அதுக்கு ஜெயக்குமார் அண்ணா காரணமா இருக்க வேண்டாம். அதுவும் இல்லாம மயிலாப்பூர் தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டு இருக்காரு. ஏன்னா மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டம் கொஞ்சம் இருக்கு, அதிமுக ஓட்டம் இருக்கு, நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் தொகுதியை கேட்டு இருக்காரு. அந்த தொகுதிக்கு ஆல்ரெடி வளர்மதியும் கேட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த தொகுதி பிரச்சனை, அதனால ஜெயக்குமார் அண்ணாவை எம்பி சீட்டை கொடுத்துட்டு அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சிடலாம், இங்க நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட நினைப்பாவே இருந்திருக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணாக்கு தான் சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டிருந்தது. ஆனா அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆப்பு வச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. விந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விந்தியாவை வாழ்த்தி பேசினார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கிற காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா திமுகவை தொடர்ந்து வந்து என்ன பண்ணாங்க, எதிர்த்துட்டு வந்தாங்க. மேடையில இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சவுக்கடி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்ல போனா அப்படிதான் இருக்கு. ஏன்னா திமுக பண்ணுகின்ற குற்றச்சாட்டுகளை, திமுகவுக்கு எதிரான பேச்சுகளை விந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, கிழின்னு கிழிப்பாங்க. ஆனா இருந்தாலும் ஜெயலலிதா காலத்துல இருந்தும் சரி, எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் சரி, அந்த எடுத்த கொள்கைக்கு மாறாம இருக்கிறவங்க விந்தியா அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவங்களுக்கு சீட்டு தரப்படும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஒண்ணு ஃபர்ஸ்ட் எப்படி பேச அடிப்பட்டதுன்னா இன்பதுரைக்கும் விந்தியாவுக்கும் அப்படின்ற பேர் தான் பேச்சுகள் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விந்தியாவுக்கு சீட்டு கொடுக்கல, இப்ப அவங்களும் ஏமாற்றத்துல இருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, இந்த கட்சியில நம்ம நீடிக்கணுமா அப்படின்ற ரேஞ்சில தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு டிஸ்கஷன்ல மேற்கொண்டதாகவும் இருக்கு. கூடிய விரைவில் அவங்க திமுக பக்கம் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. திமுகவா பாஜகவா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுகல இருந்து பாஜகவுக்கு போனவங்க நிறைய பேர், நமிதாவா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது, அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் இந்த சீட்டை விட்டு கொடுத்தேன் அப்படின்ற ரேஞ்சில கூட பேசப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுக கிட்ட 62 எம்எல்ஏ சீட்டு தான் இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவு சேர்த்தாதான் 66, ஓபிஎஸ் ஆதரவு இல்லைன்னா 62 தான். நீங்க வந்து பாஜகவே நீங்க சேர்த்தீங்கன்னா கூட 66 தான் வரும். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணும், பாமக சப்போர்ட் பண்ணும். பாமக சப்போர்ட் பண்ணாது அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள குழப்பங்கள் நீடிக்குது. அவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா தெரியல. ஓபிஎஸ் அண்ணா ஆதரவு கொடுத்து பாஜக ஆதரவு கொடுத்தா 2 மாநிலங்களவை சீட்டு கன்ஃபார்ம். இப்ப பாஜக வந்து ஆதரவு கொடுக்குது. இப்ப ஓபிஎஸ் கேட்ட இவங்க வந்து போய் கெஞ்சிரும், ஒருவேளை ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்து நான் ராஜ்யசபா எம்பி ஆகணுமா, அப்பேற்பட்ட ஒரு எம்பி சீட் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற ரேஞ்சில தான் ஜெயக்குமார் அண்ணா இது விட்டு கொடுத்ததாகவும் பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்து நான் இந்த எம்பி ஆகிறது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நாளை பின்ன வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லுவாரு, நான் வந்து ஆதரவு கொடுத்ததுனாலதான் ஜெயக்குமார் எம்பி ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அப்பேற்பட்ட சீட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அண்ணன் விட்டு கொடுத்ததாக தகவல் இருக்கு. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 62 எம்எல்ஏ தான் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்தாலும் 66, இன்னும் 2 எம்எல்ஏ நம்மளுக்கு வேணும் அப்படின்ற போது பாஜக ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே 68 வந்துடும்.
பாமக ஆதரவு கொடுக்காது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாஜக கட்டியும் ஓபிஎஸ் கட்டியும் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுக்கு இபிஎஸ் தலைமையில ஒரு குழு என்ன பண்ணிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. இது அண்டர் டீலிங்ல நடக்க போகுது. இப்போ ஓபிஎஸ் உடைய ஆதரவு யாருக்கு இருக்க போகுது அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த சமயத்துல விந்தியா அவர்கள் ஒண்ணு திமுக பக்கம் போகலாம், இல்ல பாஜக பக்கம் போகலாம் அப்படின்றது தீவிர டிஸ்கஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, ஈடுபட்டு இருக்கிறதா நம்மளுக்கு செய்தி வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் செய்த துரோகம் தான். நீங்க வெளியே செஞ்சுக்குங்க, வெளி தலைவர்களுக்கு செஞ்சுக்குங்க, கூடவே உங்களே நம்பின்னு இருந்தோமே, எங்களுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து துரோகம் பண்றீங்களே, எங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்ற ரேஞ்சில தான் ரெண்டு தலைவர்களும் என்ன பண்றாங்க, பேசிடுறதா தகவல் வருது இருக்கு. இதுல விந்தியா வந்து அதிமுக வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதா பேசப்படுது. அதிமுகல 2 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. 2 வேட்பாளர்களை கைவிட்டு 2 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது இவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஒன்னு ஜெயக்குமார் அண்ணன், இன்னொன்னு விந்தியா. இவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப ஏமாற்றத்தில் இருக்காங்க. இந்த ஏமாற்றத்தின் அதிருப்தியின் காரணமாக விந்தியா அவர்கள் அதிமுக விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.